ரசிகர் மன்றம் கூட்டத்தில் இருந்தவர்கள் தான் இன்று அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க நீங்க பாரதிய ஜெயிக்க வேணாம், நீங்க நிக்கக்கூடிய தொகுதியில ஜெயிக்க வேணாமா? சீமான் இயக்கியது யார்? திமுகவா அதிமுகவா என்ற கேள்விக்கு அதிமுக அப்படி கிடையாது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் தோல்வி. கடந்த அதிமுக ஏன் தோல்விக்குது, அதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இன்னைக்கு வந்திருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நயினார் நாகேந்திரனோட ஷார்ட் டேர்ம் ஒரு தலைவராக, பிஜேபி தலைவராக இருந்த நயினார் நாகேந்திரன் மாற்றப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் வருது. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது? பாரதிய ஜனதாவுடைய தலைவராகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர் எடப்பாடியினுடைய பேச்சை கட்டிவிட்டு எடப்பாடி கொடுத்த தொகுதியை மட்டும் வாங்கி கொண்டு போட்டியிட்டார். அவர் எடப்பாடியினுடைய கைப்பாவையா மாறிவிட்டார் என்ற பேச்சு ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. சுயமா முடிவெடுக்க மாட்டேங்காரு. அவர் எல்லாமே எடப்பாடி கேட்டுதான் முடிவெடுக்காரு. எடப்பாடி ஏன் கேட்கணும்? அவரு அதிமுக காரு, இவரும் அதிமுக காரர், அதிமுக இருந்து வந்தவர். இன்னைக்கு நம்ம சொல்றோம், செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? தமிழக வெற்றி கழகம் தான் புதிய அதிமுக. இப்ப அதிமுக இருக்கிறவங்க இங்க தாவேக்காவுக்கு வாங்கன்னு சொல்லி அடைப்பு விடுறாரு. சோ அந்த மாதிரி இந்த நயினார் நாகேந்திரன் அதிமுக கார் மாதிரியே செயல்பட்டாரு. இதனால பாரதிய ஜனதா மிகப்பெரிய அளவுல இது பண்ண முடியல. இன்னொன்னு, சில பிரச்சனைகளுக்கு முட்டுக்கட்டையா இருக்காரு. இன்னைக்கு அவர் சாத்தூர்ல ஜெயிச்சிருக்கலாம். ஒரு சசிகலா கட்சியினுடைய வேட்பாளர் 11,000 வாக்கு வாங்குறதுனால இசக்கிராஜா என்பவர் வாங்குறாரு. அதே வாக்குல ஒரு 6,000 5,000 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு தோக்குறாரு. கடற்கரை ராஜா இங்க ஜெயிக்கிறாரு. ஏன் நீங்க ஒரு மிகப்பெரிய மாநில தலைவர், தமிழ்நாடு முழுக்க நீங்க பாரதிய ஜெயிக்க வேணாம், நீங்க நிக்கக்கூடிய தொகுதியில ஜெயிக்க வேணாமா? நிச்சயமா ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அவர் தப்பு கணக்கு போட்டாரு. ஜெயிச்சிருக்கணும்ல. திருநெல்வேலில இருந்து மாநில தலைவர் திருநெல்வேலியே நின்று இருக்கலாம். இல்ல திருநெல்வேலி நின்றுக்கலாம், இல்லைன்னா சாத்தூர்ல நின்றாரு. இசைக்கிராஜா நிற்கும் போது ஒண்ணு இசைக்கிராஜாவை வாபஸ் வாங்க வச்சிருக்கணும், இல்லைன்னா இசைக்கிராஜாட்ட பேசி இருக்கணும். நீங்க எதுவுமே பண்ணல. மக்கள் எனக்கு ஓட்டு போடுவார்னு சொன்னீங்க. அவர் 11,000 வாக்கு வாங்கினதுனால நீங்க 5,000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைந்தீங்க. இது ஒரு மாநில தலைவருக்கு என்ன? இது நீங்களே ஜெயிக்க முடியலன்னா இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதனால அந்த தமிழகத்துக்கு புதிய தலைவர் தேவை. அதனால நயினார்ஜியை மாத்திட்டு வேற யாராவது போடுறதுக்கான வாய்ப்புகளை மத்திய அரசு அதற்கான வேலைகளை செய்யலாம். அதற்காண்டி நயினார் நாகேந்திரனை அவசரமாக டெல்லிக்கு அழைச்சிருக்கலாம். அங்கு சில முக்கியமான ஆலோசனைகள் மேற்கொண்டு அந்த அறிவிப்புகள் நாளைக்கு வரலாம், இல்லை நாளை மறுநாள் வரலாம். அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த தினம் நாளை மறுநாள் வருகிறது. அதனால அவர் ஒருவேளை நாளைக்கு வெளியிடலாம், இல்லைனாலும் அவர் பிறந்த தினத்தன்று கட்சியினுடைய அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது என்று பேசப்படுகிறது. அப்ப தனி கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க? ஆமா ஆமா, தனி கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நான் அந்த பேர் ஒரு பேர் அடிபடுது, தமிழக மக்கள் ஜனதா கட்சின்னு சொல்லி. அது உண்மையா பொய்யா தெரியல. தமிழக மக்கள் ஜனதா கட்சின்னு சொல்லி முருகனுடைய வேல் சிம்பிள் போட்டிருந்தாங்க. அது ஒரு கொடி ஒரு கலரோட வருது. அது உண்மையா பையன் வரல, அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியல. வேற ஏதாவது பேர் வருதான் தெரியல. தமிழக ஜனதா கட்சியா வருதா, பாரதிய ஜனதாவை தூக்கிட்டு தமிழக ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம் மாதிரி தமிழக ஜனதா கட்சின்னு வருதான்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் சார். ஒரு 2 நாள்ல தெரிஞ்சு போயிடும் சார். ஓகே. ஸோ இப்போ அண்ணாமலை உள்ள வரதுனால, இப்போ புதிய பவர்ஃபுல்லாக ஒரு யங்ஸ்டர் உள்ள வரதுனால யாருக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, தாவேகா, யாருக்கு பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கும்? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் வரை அரசியல் அனுபவம் துளியும் இல்லாதவர்கள்.
ரசிகர் மன்றம் கூட்டத்தில் இருந்தவர்கள் தான் இன்று அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர், மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடியவர், மக்கள் பிரச்சனையை சந்தித்தவர். இவர் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் RSS, VHP இப்படி பல்வேறு இந்து அமைப்பில் இருந்து முறையாக அரசியல் கற்று வந்தவர்கள். அப்ப நீங்க விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணணும்னா எடப்பாடி பழனிசாமி மேல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இன்னைக்கு அதிமுக தாவேக்காவா மாறிக்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினால பண்ண முடியுமா? அவர் அடுத்த சினிமா படத்துக்கு புக் பண்ணிட்டாரு. அடுத்து அவர் சினிமாவுக்கு நடிக்க போறாரு. இப்ப இந்த திராவிட கட்சிகள் இப்ப வெற்றிடம் கிடைக்கும் போது அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வரலாம். சீமான் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரு? திமுகவையும் திமுக அமைச்சரை எதிர்த்து பண்றாரு. இன்று திமுக ஆட்சி இழந்தவுடன் திமுகவோட முன்னாள் அமைச்சர் மாமன் தாய்மாமன் சீர் கொண்டு போய் சீமானுடைய மகளுக்கு கொடுக்குறாங்க. இது என்ன கேடுகட்டத்தனமான ஒரு அரசியல்? அப்ப சீமான் இயக்கியது யார்? திமுகவா அதிமுகவா என்ற கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. அப்ப அவர் தம்பிகள்கிட்ட மட்டும் வசூல் பண்ணவில்லை, ஈழத்தமிழர்கிட்ட மட்டும் வசூல் பண்ணவில்லை, அவர் திமுக வசூல் பண்ணி வாங்கிதான் அவர் கட்சி நடத்தியிருக்கிறார். வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த தாய்மாமன் சீரிலே உறுதியாகி விட்டது. அதனால தமிழகத்துக்கு ஒரு புதிய இளைஞர் தலைவர் தேவை. அந்த இளைஞர் அண்ணாமலையாக இருப்பதனால் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் ஒரு வெற்றி கொண்டாடத்தில் இருக்கிறார்கள். அவருடைய அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள். யாருக்கு பாதகமா இருக்கும்? யாருக்கு பாதகமா இருக்கும்? அது திராவிட கட்சிகளான அதிமுக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியான ஒரு எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை அவர்கள் செயல்படுவார். எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்னா நீங்க சட்டமன்றத்தில் தான் இருக்கணும். இன்னும் இப்பதான் கட்சியா ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி நம்ம வச்சுப்போமே, கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? ஏன்னா 3 சட்டமன்ற பேர் 3 பேர் இது பண்ணியிருக்கிறாங்க, எது கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க, ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ட்ரிச்சியில் வேற எலெக்ஷன் பை எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த பை எலெக்ஷனில் அவர் போட்டி போடுவார்னு பார்க்குறீங்களா? பை எலெக்ஷன்ல உடனே எப்படி சார் போட்டி விட முடியும்? அவரோட கேண்டிடேட்ஸ் போட்டு நீங்க போட்டி போடலாமே, தப்பு கிடையாது. இல்ல, ஒருவேளை அண்ணாமலை வேணா நிக்கலாம், கட்சி அறிவிச்சு அண்ணாமலை போட்டியிடலாம். அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணி அவருடைய பலத்தை காமிக்கலாம். ஆனா எடுத்த உடனே பலத்தை காமிக்கிறது உடனே காமிக்க முடியாது. அதுக்கான கால அவகாசம் தேவை. சுற்றுப்பயணம் செய்யணும், கட்சி தொண்டர்களை சந்திக்கணும், கட்சியினுடைய கொள்கையை பத்தி மக்கள்கிட்ட பேசணும். இப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் அவர் பேலன்ஸ் பண்ணி தான் தேர்தலில் போட்டியிடுவாரு. அண்ணாமலைஜி அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அவரு மறுத்து விட்டார். நான் போட்டியிடல, வேற யாருக்காவது 2026ல அவர் போட்டி போடல. பட் இந்த பை எலெக்ஷன்ல போட்டி போடுவார்னு நினைக்கிறீங்களா? போட்டி போட மாட்டாருன்னு தான் உங்களுக்கு தோணுது? அவரு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அது நம்ம காத்திருக்கணும். அது கொஞ்சம் அவருடைய அரசியல் சார்ந்து அவர் இன்னும் எதுவுமே நான் காத்திருங்க, நான் ஒரு 2-3 நாள் அறிவிக்கிறேன், முறையா நானே உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர்களை. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்படி அண்ணாமலை உள்ள வரும்போது அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமா போக போகுது. அதிமுகவோட ஓட்டை தான் அவர் கலைபரம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சோர்னா யாருமே விஜய் முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல, மக்களை எதிர்பார்க்கல. மிஞ்சி போனா ஒரு 3 சீட்டு ஜெயிப்பாங்க, ஒரு 5 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. விஜயகாந்த் அவர்கள் 234 தொகுதியிலும் போட்டியிட்டார். அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அவர் யாருமே அவரால் ஜெயிக்க வைக்க முடியல. அதிமுகவுடன் கூட்டணி ஓடுதான் 29 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனா விஜய் அவர்கள் தனிச்சு போட்டியிட்டு 107 இடங்களை வெற்றி பெற்றார். அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. அப்ப அதிமுக இந்த தாவேகாவுடைய வாக்கு வங்கி அதிக அளவில் திமுகவில் இருந்து போயிருக்கிறது. திமுகண்டா பெரும்பான்மையான தலித் மக்களுடைய ஓட்டு எல்லாம் இன்று விஜய் பக்கம் போயிருக்கிறது. இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிருக்கு, மற்ற பிற சமூகத்தினுடைய ஓட்டு போயிருக்கு, அதிமுகவுடைய ஓட்டு போயிருக்கு. ஆனா தாவேக்கா ஆட்சிக்கு அமைச்சிட்டாங்க. இப்ப அதிமுக என்ற கட்சி தாவேக்கா பாதி பேர் போயிட்டாங்க, திமுகவில் இன்னும் போல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 5 வருஷம் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, பணம் அவங்ககிட்ட இருக்கு.
அதிமுக அப்படி கிடையாது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் தோல்வி, கடந்த 5 ஆண்டும் தோல்வி, இந்த 5 ஆண்டும் தோல்வி. அப்ப அவங்க அடுத்த இடத்துக்கான ஒரு நகர்வு தேவை. அப்ப அவங்க அவசர அவசரமா என்ன பண்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தாவேக்கால தொடர்ந்து இணைகிறாங்க. என்ன அவங்க 5 வருஷம் அரசியல் பண்ணணும்ல, அதுக்கு பணம் வேணும், பதவி வேணும், அதுக்காண்டி போறாங்க. தாவேக்கா எடுத்த உடனே பதவி தரல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இன்னும் அவங்க 1 மாசம் கூட இன்னும் வரல. தாவேக்கா ஆட்சி இந்த ஜூன் 10 வந்தா தான் 1 மாசம், சரியா இப்போ ஒரு 20 நாள் தான் ஆகுது. அது போல அப்ப அந்த திமுக வாக்கு வங்கி தாவேக்காவுக்கு போயிருக்கு, அதிமுகவுடைய வாக்கு வங்கி போயிருக்கு. சீமான் தான் அரசியல் பண்ணாரு, அவருடைய வாக்கு வங்கியெல்லாம் அங்கேயும் போயிருச்சு, தாவேக்காவுக்கும் போயிருச்சு. அப்ப திமுகவுக்கு ஒரு பின்னடைவு, அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு, பிற சாதி அமைப்புகள், பிற மத அமைப்புகள் பின்னடைவு ஏற்படுத்தும். அதாவது அண்ணாமலை அந்த கட்சியினுடைய கொள்கையை மையமாக வைத்துதான் மக்களுடைய மனநிலை மாறும் என்பது என்னுடைய கருத்து. அப்ப இன்னைக்கு விஜய் பேசுறாரு, இன்னைக்கு விவசாயிகள் கடன் தள்ளுபடி அறிவிச்சாரு. மக்கள் இந்த விவசாய தள்ளுபடியை பெரிய அளவுல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ அதை விமர்சனம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, தாவேக்கா நிர்வாகி இது திமுக காசு கொடுத்து போராட்டம் வைக்குது. அப்படி கிடையாது. விவசாயிகள் தன்னெழுச்சியா தான் போராடுறாங்க. அவங்க காசு வாங்கிட்டு போராடணும் தான் அவங்களுக்கு அவசியம் இல்லை. விவசாயி திமுக பாக்குறாங்க கிடையாது. விவசாயி இப்ப நான் ஒரு விவசாயம் தான், என்னுடைய உரிமையை நான் தான் கேட்க முடியும். அதை பிறர் சொல்லி கேட்கணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. அதனால அந்த தமிழக வெற்றி கழகத்தை சரியான முறையில் எதிர்க்க வேண்டும். இப்ப கடந்த திமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி பேட்டியை பெருசா பேசினீங்களா, அண்ணாமலை பேட்டி கொடுக்கும்போது பெருசா பேசும் முறையில மாறிச்சாங்க. அண்ணாமலை பேசும்போது அப்ப எதிர்கட்சி தலைவருக்கு பதவி தேவையில்லை, அரசியல் களத்தில் இருந்து செயல்பட்டாலே நீங்களே எதிர்கட்சி தலைவர். அப்ப அதுக்கு தகுதியான நபர் அண்ணாமலைஜி. அதனால அவர் வருவது தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையும் மக்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரட்டும், அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். விஜய் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு விஜய் நாளைக்கு ஒரு அண்ணாமலையோட வரலாம். நம்ம நினைப்போம் விஜய் முதலமைச்சர் ஆவாரான்னு நினைச்சோம், இன்னைக்கு ஆயிட்டாரு. அதே மாதிரி அண்ணாமலை அவருடைய வருகையை எதிர்பார்ப்போம். அவருடைய என்ன நிலைப்பாடு, அவருடைய கொள்கை கோட்பாடுங்கிறத மக்கள் மத்தியில பேசட்டும், மக்கள் அதுக்கான தீர்ப்பை வழங்கட்டும். அதுக்காண்டி நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் சார். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினா, அதிமுக இவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சியிலேருந்து முன்னேறும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா இன்னைக்கு? ஏன்னா எஸ்பி வேலுமணி ஆகட்டும், இன்னைக்கு விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இல்லாட்டா சிவி சண்முகமாக இருக்கட்டும், எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி போகும்போது துரோகின்னு வேற பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 சின்ன ஒரு கலவரம் வேற நடந்திருக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து கொண்டு போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறார். இப்போ அண்ணாமலை இன்னும் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுக இன்னும் உதயநிதி ஸ்டாலினை வச்சு அவங்க ஃபார்வர்டில் போயிட்டுருக்குறாங்க. எல்லாருமே இங்கே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. நீங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அபவ் 70 தான் இருக்கிறாங்க. எப்படி அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஒரு ஒரு அதாவது தமிழக மக்களுக்கான ஒரு கட்சியாக மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் வழிநடத்தப்பட்ட கட்சி. அதில் பதவி ஆசை, பண ஆசை பிடித்த எடப்பாடி அவர்கள் கையில் சிக்கி கொண்டு அந்த அதிமுக என்ற இயக்கம் இன்று சிக்கி சின்னாவனமாக சிதைந்து கிடக்கிறது. அதிமுக உடைய யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட ஜெயிச்சாங்க, 47 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல, அந்த 47 எம்எல்ஏ உங்களால அசம்பிள் பண்ண முடியல. வேலுமணி ஒரு பக்கம் பிரிக்கிறாரு, சிவி சண்முகம் ஒரு பக்கம் பிரிக்கிறார். கட்சி அவங்களுடைய கேள்வி என்ன? அதிமுக தோல்வி, தொடர் தோல்வி, 10 முறை 11 முறை 12 முறை தோத்து போச்சு. இப்ப நம்ம ஒரு பரீட்சை எழுதுறோம், ஒரு காலேஜ் படிக்கிறோம், அரியர் வைக்கிறோம், அடுத்த முறை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாதான் அடுத்து நம்ம மேல் படிக்கு போக முடியும், நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். தொடர்ந்து ஃபெயிலா போறீங்க, தொடர்ந்து நீங்க தோல்வி சந்திக்கிறீங்க. தோல்விக்கான என்ன பிரச்சனைங்கிறத முதல் ஆராய வேணாமா? மூத்த நிர்வாகிகளுடைய கேள்வி என்ன? தொடர் தோல்விக்கு என்ன காரணம்? அதிமுக ஏன் தோல்விக்குது, அதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாங்க.
ஒரு ஒரு பொறுப்பான பொதுச் செயலாளர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவரு ஆலோசனை பண்ணணும். மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், மூத்த அமைச்சர்களை சந்திக்கணும். இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கங்க, அவருடைய மனைவி 3 தேர்தல்ல போட்டிட்டு இருக்காங்க. முதுகுளத்தூரில் 2 முறை, திருவாரணை தொகுதியில் 1 முறை, மொத்தம் 3 தேர்தலும் தோல்வி. ஆனா அவரு 15 வருஷமா மாவட்ட செயலாளர் இருக்காரு. அந்த அம்மா காலத்துல இருந்து மாவட்ட செயலாளர். அவர் மனைவி ஏன் தோல்வி பெறாங்கன்னு அவர் சிந்திக்கணும். என்ன காரணம்? நீங்க மாவட்ட செயலாளர், 15 வருஷமா மாவட்ட செயலாளர், நீங்க ஏன் தோக்குறீங்க? நீங்க அரசியல் பண்றீங்க, ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்க, வேட்பாளர் நேத்து அறிவிக்கிறாரு, இன்னைக்கு அவர் எம்எல்ஏ போறாரு. எப்படி இந்த மாற்றம் எப்படி வருகிறது? மக்களுடைய மனநிலை என்ன? பணத்துக்காண்டி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுகவில தலைமை மாறின இளைஞர்கையில வலுவான இதை ஒப்படைக்கணும். ஏன் அவருக்கான இது கிடைக்கல? அதிமுக பிளவுபட்டுச்சு. லிமா ரோஸ் ஒரு டீமை கூட்டிட்டு போனாங்க, 25 எம்எல்ஏவை. அதுல இன்னைக்கு ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்க தாவேக்கெல்லாம் இணைஞ்சிட்டாங்க. விஜயபாஸ்கர் மக்கள்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன பதில் சொல்லல. அவரு திமுக பக்கம் போமா இல்ல தாவேக்கா பக்கம் போமா அப்படின்னு நினைக்கிறாரு. திமுக பக்கம் அழைப்பு இல்லை. இப்ப அதிமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சணும் தான் இளைஞர்களை அதிமுக ஒப்படைக்கணும். இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், புத்தாக்க பயிற்சியை உருவாக்கணும், கொள்கை சம்பந்தமா கூட்டம் போடணும், பிரச்சாரம் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் எம்ஜிஆர் பாட்டையும் ஜெயலலிதா பாட்டையும் போட்டு டான்ஸ் ஆட வர்றீங்க, ஆடல் பாடல் போடுறீங்க. கருத்தியலை பேசணும், மக்கள் பிரச்சனை பேசணும். அப்படி பேசினாத்தான் அதிமுக அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி போகும். இப்ப எல்லாருமே சோசியல் மீடியால வந்துட்டாங்க. விஜய் சோசியல் மீடியால கையில் எடுத்து அரசியலுக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதெல்லாம் புதிய ரத்தம் பாய்ச்சப்படும் பொழுது, இளைஞர்களில் அதிகாரத்தையும் பதவியும் கொடுக்கும் பொழுது அதிமுக தன்னால வளர்ந்துடும். நீங்க முதியோர்கிட்டயே ஒரு 80 வயசுக்காரர் இன்ன வரைக்கும் ஒன்றிய செயலாளர் இருக்காரு. மிதுன் ஆக்கிடலாமா? மிதுன் அதாவது டைரக்ட் ஆக முடியாது. அவங்க கலப்பணி செய்யணும், மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனை பேசணும், போராட்டம் பண்ணணும், மீடியாவில் உட்கார்ந்து பேசணும். இப்ப நான் பேசுறேன், நீங்க கேள்வி கேட்குறீங்க. எனக்கு அனுபவம் எப்படி வந்துச்சு? நாங்க கல்லூரி காலத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், 15 ஆண்டு அனுபவம். இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோம். அவங்க மீடியா சந்திக்கட்டும், மீடியா பேசட்டும், பிரச்சனைகளை பேசட்டும், மக்களை சந்திக்கணும். மக்களுடைய போராட்டங்களை கையில் எடுத்தா மட்டும்தான் ஒரு தலைவன் ஆக முடியும். அது வேற. அதிமுக தொடர்ந்து வீழ்ச்சி சந்திக்கும். அதிமுக வீழ்ச்சிக்கு என்ன காரணங்கிற எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசணும். என்னோட தவறான அணுகுமுறைனால இந்த கட்சி தோற்றது, நான் பதவியை ராஜினாமா செய்கின்றேன். பதவியை ராஜினாமா செஞ்சு போக முடியாதுங்க. ஏன் போக மாட்டீங்க? பிடிச்சு வச்சுக்கிறாரு. அதிமுக தேவர் கட்சியா இருந்துச்சு, அதிமுக கவுண்டர் கட்சியா இருந்துச்சு, இப்போ வன்னியர் கட்சியா போச்சு. வன்னியர் தொகுதியில மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. பாமக மட்டும் இருந்தா அதிமுக ஜெயிக்க முடியுமா? பாமக மட்டும் அவர் நம்பி இருக்காரு. அதனால அதே அன்புமணி ராமதாஸை மட்டும் நம்பி இருந்தால் இன்னும் அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் அழிந்து போகும். அவர் மக்களுக்கான அரசியலை கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் அந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி அதிமுக செல்லும் என்பது என்னோட நிலைப்பாடு. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு மிஸ்டர் வெள்ளைப்பாண்டியன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.